Hello friends, God bless you all. Vanakkam and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம வீட்லயே ரொம்ப ஆரோக்கியமான ஓமப்பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ ஓமப்பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓமப்பொடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டா போதும். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 4 ஸ்பூன் இல்லாட்டி 5 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுலில் நாம் எடுத்து வச்சிருந்த 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருந்த ஓமம் தண்ணியை அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறுங்க, பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதையுமே நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஓமப்பொடி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஓமப்பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடியாப்ப அச்சு எடுத்து சுற்றி இப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்படி எண்ணெய் தேய்ச்சாதான் நமக்கு ஸ்மூத்தாக வரும். எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இப்படி ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடி மாவை இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம் அச்சில். இடியாப்ப அச்சை நல்லா இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக எண்ணெயில் பிழிய போகிறோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து போடும்போது இந்த மாதிரி மாவு மேலே எழும்பி வரணும். அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓமப்பொடி பண்ணுறதா இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக பண்ணணும். எண்ணெயில் டைரெக்டாக பிழியும் போது கையில் வெக்க அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் பிழியணும். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு சைடு நல்லா வேகட்டும், பொறுமையாக வேகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் ஓரளவு அடங்கியிருக்கு. இந்த டைமில் ரொம்ப கவனமாக அடுத்த பக்கம் நாம் திருப்பி போடணும். ஓகே, அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்ல பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு ரெடி ஆகிடும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நமக்கு ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எவ்வளோ பெரிய ஓமப்பொடி நாம் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நாம் ஓமப்பொடி செஞ்சுக்கலாம். கவனமாக சுற்றி விடுங்க, மாற்றி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
இது வந்து கை முகத்தில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருவேப்பிலை போடும்போது தள்ளி நில்லுங்க, இல்லாட்டி ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க. பொரிச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு. இதை இப்போ ஒரு பவுலில் ஒடிச்சிக்க போகிறேன். ஒடிக்கிறதுக்கே மனசு வரலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ஒடிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அடுத்த ஓமப்பொடியை பொடிச்சிக்க போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ஓமப்பொடி தயார். இந்த ஓமப்பொடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.